இளங்கலை படிக்கும் போதே எனக்கு முதுகலை படிக்கணும், அதுவும் லண்டன்ல போய் படிக்கணுங்கிறது எனக்கு என்னோட ஆசை. நான் இளங்கலையே கஷ்டப்பட்டு தானே படிச்சேன், முதுகலை எப்படி படிக்கிறது, நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது எங்க காலேஜ்ல இருந்த சாரு மேம் எல்லாரும் சொன்னாங்க, இந்த மாதிரி அயல் நாட்டுக்கு போறவங்களுக்கும் உதவித்தொகை கொடுக்கறாங்க நம்ம தமிழக அரசு, நீ போய் படி, படிக்கிறவங்க படிச்சுதானே ஆகணும், லண்டன்ல போய் படிச்சுட்டு நீ திரும்ப வந்து நாட்டுக்கு பெருமை சேரு அப்படின்னு சொன்னாங்க. நானும் விண்ணப்பிச்சேன். போன மாசம் பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி நான் அப்ளிகேஷன் போட்டேன். எனக்கு 10 நாள் 15ஆம் தேதி எனக்கு செலக்ட் ஆயிட்டேன், நீங்க அயல்நாட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஸ்காலர்ஷிப் எனக்கு மெசேஜா வந்துச்சு. இதுக்கு ரொம்ப நன்றி சார். நான் வந்துட்டு லண்டன்ல போய் படிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே முதல் வார்த்தை எனக்கு காதுல வந்தது, நீ அங்க போயிட்டு என்ன பண்ண போற, நீ கடன் மட்டும்தான் கட்டிட்டு திரும்பி வர முடியும், உன்னால வேற எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்ப என்கிட்ட சொன்னவங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், என்னோட அப்பா முதலமைச்சர் அப்பா வந்துட்டு எனக்கு 36 லட்சம் ரூபாய் கொடுத்து என்ன லண்டன்ல படி அப்படின்னு சொல்றாரு. நான் படிச்சுட்டு வருவேன்.